ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கான ஒரு டிப்பிலேருந்து ஆரம்பிக்கலான்னு தோணுச்சு. எப்பயுமே கேர்ள்ஸ் நாமளே பிஸியாக வச்சுட்டே இருக்கணும், கேப்பே விடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம மனசு எதையாவது பற்றி யோசித்து நம்மளை நிம்மதி இல்லாமலே ஆக்கிடும். மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தானே எதையாவது யோசிக்க சொல்லும். பிஸியாகவே வச்சுப்போமே எப்பயுமே. அதனால தான் பெண்களுக்கு எப்பயுமே இத்தனை பொறுப்பு இருக்கோ என்னவோ. ஆனால் அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க ஹைலைட்டே. சரி, ஓகே. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, இது ஈத்துக்கு மறுநாள் அவரோட ஃப்ரெண்டு பையனுக்கு மொட்டை போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். மொட்டை போட்டு காது குத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை போட்டு காது குத்துறத நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலி மிஸ் ஆயிடுச்சு. மொட்டை போட்டு காதும் குத்தி முடிச்சிட்டாங்க. லேட்டராக தான் போயிருந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற ஐஸ் வண்டியில் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த குளத்துல நல்லா மீனெல்லாம் பார்த்து மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. இவர் தான் நம்ம ஹீரோ. நல்லா முழுன்னு இருக்கார்ல, வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு பாருங்கள், மடிச்செல்லாம் கட்டிட்டு சூப்பராக இருந்தார். நாங்கள் போகிறதுக்கே 12 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அவங்களுக்கான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக உட்காந்து. முந்தின நாள் ஈத் அப்படின்றதுனால நிறையா வேலை இருந்துச்சு. மறுநாள் பயங்கர டயர்டில் தான் இருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. பாப்பா எல்லாருமே அந்த பக்கத்தில் இருந்த குளத்துல மீனெல்லாம் பார்த்து கால் நனைச்சி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா மீன் இருந்துச்சு. மீன் பிடிச்சிட்டும் இருந்தாங்க. ஒரு சிலருக்கு மீன் அம்பிட்டுச்சு, சில பேருக்கு அம்பிடலை. அப்படியே போகிற வழியில் ஒரு சர்பத்தை போட்டுட்டு வீட்டில் போயிட்டு நல்லா தூங்கியாச்சு. அப்புறம் ஏன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.